இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு எரெக்ஷன் சேனல். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம்? மிஸ்டேக்ஸ் வேர்ல்டு தமிழில் உங்கள் சேனல் தான் பார்க்குறோம். ரீசனாக போகிற வீடியோ பார்க்கலாமா? ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். பையன் கூட கடையில் கிரிக்கெட் விளையாடும் போது கண்ணாடி ஓரமா உட்கார்ந்து மட்டும் சரக்கடிக்க கூடாது. தம்பி முகத்தை தள்ளி ரொம்ப கொடூரமா இருக்கு. ஜவனே நின்னுட்டு இருந்தவர்கிட்ட இந்த லேடி பண்ண சேட்டைய பாருங்க. நான் பண்ணிருக்கேன். பஸ்ல ஸ்டாப்ல இறங்குறதுக்காக தலைவன் ஸ்டைலா வந்தாப்ல. அப்போ இங்க இருந்த பசங்களுக்கு சர்ச் ஃபாதர் புனித நீரை தெளிச்சிருந்திருக்காரு. அப்போ இங்க தெளிக்கும் போது இந்த லேடி தன் நாய வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது ஓ பெல்ட் அவுந்துடுச்சு. அடுத்த செகண்ட் அப்படியே தரத்தரன் இந்த மியூசிக்கல் சேர் போட்டியில என்ன நடந்ததுன்னா ஒரு கடைக்கு வெளியே இந்த லேடி உட்கார்ந்ததும் பால பாஸ் பண்ணி இவர்கிட்ட கொடுத்தாங்க. இவர் அதை கொண்டு போய் கோல் போடுவார்னு பார்த்தா இங்க டிரைவர் லாரிய ரிவர்ஸ்ல கொண்டு வரும்போது என்ன லாரி இந்த ஆட்டம் ஆடுது. விழுந்துடுச்சு. ஒரு பெரிய கல்யாண வீட்டு சாப்பாட்டு மெனுல ஃபாஸ்ட் ஃபுட் சேர்த்துக்க சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கு இவங்க என்னடா இந்த ஓட்டம் ஓடுறீங்க? நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் ஓடுறோம்ல, ஆனா நிஜமான ஃபாஸ்ட் ஃபுட் இதாங்க. எவனாவது வந்தா சோலி முடிஞ்சது. ஜிம்ல இந்த பொண்ணு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தவர் மூஞ்சிலியா உட்கார்ந்துடுச்சு. ஐயோ பாவம் அந்த மனுஷன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களா? முடிஞ்சா இத சிரிக்காம பாருங்க பாப்போம். இவர் கையில இருந்த பால போட்ட அடுத்த செகண்ட் ஏண்டா அந்த பாலை இன்னும் தேடிக்கிட்டு இருக்கீங்க? யாரெல்லாம் சிரிச்சிங்களோ அவங்க கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தே ஆகணும். புதுசா கார் வாங்கினா திஷ்டி சுத்தி தேங்காய் உடைப்பாங்கல்ல, அப்படி இவர்கிட்ட கொடுத்து திஷ்டி சுத்த சொன்னா அவரு பவுலிங் போற நினைப்புல தேங்காவை விட்டு சுத்திட்டாரு. இங்க ரோட்ல வான்கோழி ஹார்ன் அடிச்சா அட இது வித்தியாசமால இருக்கு. இங்க ஆளுக்கு 3 கட்டையை கொடுத்து அதை வச்சு தாண்டி போகிற போட்டி வச்சிருந்தாங்க. அதுல இந்த பொண்ணு அட அதை எப்படி மாத்துதுன்னு பாக்குறதுக்குள்ள பாதி தூரத்தை தாண்டிடுச்சு. இங்க ஒரு போட்டி, பலூனை கீழே விடாம டி-ஷர்ட்டை போட்டு கலத்தணும். தலைவன் இந்த விளையாட்டை ரொம்ப ஆர்வமா விளையாண்டு இருந்தாரு. கடைசியா அந்த பலூன் கீழே விழ போகுதுன்னு
ஐயோ, அவர் மல்லாக்க கீழே விழுந்துட்டாரு. அதுவும் ஜோன்ஸ் அவரும் ஜோன்ஸ். உமன் ரன்னிங் ரேஸ்ல கடிக்க டிஸ்ப்ளே ஆட பாருங்க, அதுவும் கூடவே ஓடுதே. இதுலயே வரதா? ஒரு இன்டர்வியூல உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டதுக்கு I like everything blue, like dress, movie, nahi. என்னது ப்ளூ மூவிஸா? I like everything blue, like dress, movie, nahi. ஏதோ சீரியல்ல ஏதோ கோவில்ல நடத்துறாங்க. தேங்காய் உடைக்கும் போது இந்த ஆண்டி யார நினைச்சு எரிஞ்சாங்கன்னு தெரியல. இப்போ மூஞ்சில அம்புட்டு வெறி அடிச்சுக்கோ. விட்டு ஒரே எரிதான். ஆ. ஜம்ப் பண்ணு, நாங்க பிடிக்கிறோம் இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு ஒரே எங்கேயோ படியா பிடிச்சிருச்சு. பிடிச்சிடுச்சு. அந்த பொண்ணோட ரியாக்ஷனே என்ன நடந்ததுன்னு சொல்லிடும். குறி வைக்கிறத பார்த்தா எங்கேயோ போயிடும் போல. ஓடிட்டு ஓடி. இவர் பிளானு இப்படி தண்ணியில ட்ரிஃப்ட் அடிக்கிறது தான். சரி. ஆனா அவனால முடியல. அதுக்கு பதிலா தேவைதான்டா அவனுக்கு. அவனே ட்ரிஃப்ட் அடிச்சிட்டான். அதுல பண்ணணும் தான் ட்ரை பண்ணான். இந்த லேடி வேற லெவலு. இந்த சர்ச்சில் எல்லார்கிட்டையும் டொனேஷன் வாங்கிட்டு வரும்போது சரி. இந்த லேடி சும்மா எவ்வளவு அள்ளி கொடுத்துருந்தாங்கன்னு மட்டும் பாருங்க. அவன் அதுலேருந்து எடுக்கிறான். சாமர்த்தியமா வெறுங்கையை உள்ள நீட்டி ஆக்டிங் பண்ணிட்டாங்களே. ஓ, ஒண்ணுமே அப்படியா? புரியல. பிளாட்ஃபார்ம் 9/3/4 வழியா ஹாரி பாட்டர் ஹாக்வர்ட்ஸ் போன மாதிரி இந்த நாய்ங்க எங்க போகுது? அந்த குட்டியோண்டு இதுல போது போதுதான். தண்ணி ஓட்டுறதுக்கு அநேகமா வச்சிருக்காங்களோ, டாக்வர்ட்ஸுக்குன்னு நினைக்கிறேன். சரி, நமக்கெல்லாம் இங்கதான் தெரியாம போகுது. இன்னொரு உலகம் மறைஞ்சு இருக்கு போலயே. அம்மா கிட்ட குழந்தைங்க அப்பாவை முதல்ல எப்படிமா மீட் பண்ணேன்னு கேட்டதுக்கு இந்த வீடியோவை காட்டியிருந்திருக்காங்க. அப்புறம் நடந்ததெல்லாம் ஹிஸ்டரி ஆயிடுச்சு. இவர் ஆர்டர் பண்ண சாப்பாடை மொத்தமா தூக்கிட்டு வரும்போது போச்சு போச்சு. டென்னிஸ் மேட்ச் பார்க்க வந்தவர் பிளேயருக்கு வேர்க்குதுன்னு விசிறி இருக்காரு. அடுத்த செகண்ட் பின்னாடி அவர் பொண்டாட்டி இருந்ததை மறந்துட்டாரு. நான் அவரை கூட முடியாத வேலை. மூச்சுதான் விட முடியல. இவர் டான்ஸ் ஆடுறத பார்த்து ஒரு கட்டத்துல கலப்பாயிட்டாளா? இதான் சும்மா அதே ultimate. படி. ஊருக்குள்ள வந்த சிறுத்தை இந்த ரோட கிராஸ் பண்ணியிருந்தது. அடுத்த செகண்ட் எல்லாம் வந்தாங்க. போனதா ஓடி வந்துச்சுன்னு நினைச்சு எல்லா நாயும் அங்க ஓடி வந்துடுச்சு. சில வினாடிகள்ல எல்லாம் ஓடிட்டு. என்னடா பூனை எவ்வளவு பெருசா இருக்கு. எல்லா நாயும் துண்டக்கானும் துணியக்கானும் ஓடி இருந்தது பாருங்க. மாட்டிக்கிச்சுன்னு இது வரல. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அங்க சின்ன வந்த பொண்ணா நாய் நினைச்சிருக்கீங்க. ரிட்டர்ன் ஆயிடுச்சா தெரியலையே. நீங்க கணக்கு போட்டு உள்ள கீழே போகும்போது கமெண்ட் நிறைய பண்ணுங்க போன பாப்போம். வந்து வெளில வரணும். ஏதோ கப்பை வின் பண்ணிட்டு சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு வரும்போது கப்பா உடச்சுக்குவோம். ஐயோ. அட நாசமா போய் எடு. காத்துக்கு எவ்வளவு அழகா ஆடிட்டு. இந்த நாய் வந்து வசமா மாட்டிக்கிச்சு. தள்ளு முத்தா இருக்கு. மெயின் ரோடு எங்கடா இருக்கு? ஐயா. அத்தடி தெய்வமே. இல்ல அதுதான் பாருங்க. உனக்கு எது மணலாரி வந்துறப்பா சாமி. அத்தடி நெருங்கிட்டாயா. நீ யாருக்கு பிடிச்சோ? ஆஹா, அதடி பாவா யாரா. ஐயோ, ஊரு ஒண்ணு கூடிட்டாயப்பா. சஞ்சய் ஒரு கையில குழம்பு சட்டியோட பைக்ல இருந்து இறங்கின பொண்ணு குழம்பு சட்டியா? ஓ ட்ரெஸ் வண்டியில சிக்கி வீட்டுல ஏதோ இருந்திருக்கு. வாங்கிட்டு வந்திருக்குது. அதை மோடி போட்டு வாங்கிட்டு வந்தாரு.
இவர் அதை தாண்டணும்னு நினைச்சதுமே பல்ட்டில அடிச்சு போட்டாரே. தாண்டலான்னு பார்த்தாரு. வித்தியாசமான சம்பவம் இது. காலையில ஒரு வீட்டுக்கு ஆட்டோ வந்திருந்திருக்கு. சரி யாரோ கெஸ்ட் தான் வந்திருந்திருக்காங்கன்னு பார்த்தா பேப்பரா? என்ன பேப்பர் போடுறாரு? ஆட்டோல நியூஸ் பேப்பரா? 2 வேலையா பார்த்துக்கிறாரு கூட. இவர் 8வது பேப்பர் பைக்ல ஏறி முடிச்சுட்டு உட்கார்ந்து ஆட்டோ ஓட்ட பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன கால் ஒரு பக்கமா கோணுது. அவர் பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு? யாரா இது எடுத்தா? கடைக்கு வெளியே 3 பொண்ணுங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பொண்ணு எந்திரிச்சதும் காலை மேல தூக்கி வச்சுதான் உட்காந்துருக்கீங்க. சரியான வார்த்தையை எழுதவும். இத மாத்தி ஒரு வார்த்தையா கொண்டு வரணும். பதில் என்னமோ தொலைபேசி. அவன் எழுதி வச்சிருக்கான் பேசி தொலை. பேசிட்டோம். கரெக்ட் தானே? அவன் வித்தியாசமால யோசிச்சிருக்கான். ஒரு ஹாஸ்பிட்டல்ல பின்னாடி தாத்தா என்ன பண்றாரு? தாத்தா என்ன தெரியுது? ஸ்கேன் ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நோட்ல எதையாவது பார்ப்போம். என்னது? எப்படி இதை பார்த்து கண்டுபிடிச்சாங்க? எனக்கும் நோட் இருக்கு. பைக்கு காருன்னு போய் இப்போ போட்டை ஓட்டி அடிக்கிறாங்க. ஐயோ அட பாவிகளா. அப்பவும் பால விட மாட்டேன். இப்போ பாரு என் ஐடியாவை. அவங்க ஆளை வச்சு அடிக்கணும். இப்பொழுது பாரடா என்னுடைய ராஜதந்திரத்தை. இவர் ஆர்டர் பண்ண வாட்டர் மெலனை கொடுக்கும்போது கீழே விழுற மாதிரி பண்றாரு. கஸ்டமர்ஸ்க்கு அதிர்ச்சி கொடுக்கறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் போல. ஆத்துல சோப்பு போட்டு சும்மா ரசிச்சு குளிச்சிட்டு இருக்காருங்க மனுஷன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஜட்ஜஸ் முன்னாடி மார்ச் பண்ணும்போது போச்சு. அச்சச்சோ ஜட்ஜுக்கு என்ன செருப்பெல்லாம் பறகுது. சிசிடிவில பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. ரோட்ல எல்லாரும் சாதாரணமா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாடு அங்க நின்ன ஸ்கூட்டர் எடுத்துட்டு கிளம்பிடுச்சு. அந்த வண்டிக்காரன் என்ன நினைச்சிருப்பாங்க? என்னடா என் வண்டியை யாரும் திருடி? என்னடா இது வித்தியாசமான சம்பவமா இருக்கே. ஐயோ வெளியெடுக்கிறதுக்கு இந்த திணறுது. அப்ப ரோட்ல போறவங்க நிலைமை ஒரு வழியா வண்டியை வெளியே எடுத்ததும் வேற எங்கேயாவது விட்டு எடுக்கணும். வைப்ரேஷன்ல இருக்கு பாருங்க. வித்தியாசமா காலால எத்தி விளாண்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு பாலை எத்துறன்னு அவ்வளவுதான் முடிச்சு விட்டுடுச்சு. பொண்ணுங்க சாப்பாடெல்லாம் ரொம்ப டீசெண்டா சாப்பிடுவாங்க அப்படிதானே? அது வெளியே மட்டும்தான். வீட்டுல என்ன மோரை இந்த ஊரி உரிகிறாங்க. வேக்கம் கிளீனர் தோத்து போயிடும் போல. வெளியே தான் மாடர்ன், வீட்டுக்குள்ள எல்லாம் இப்படிதான். இவர் பவுலிங் போட அக்தர் மாதிரி பவுண்டரி லைன்ல இருந்து வந்தாரு. சரி வந்தவரு பால் எங்கேயோ போகுது. தாகத்துக்கு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு பார்த்தா என்ன ஓபன் பண்ண முடியல. பட்டையா? அடப்பாவீங்களா? பார்த்தானே அப்படிதான் இருக்கும். முட்டின அதிர்ச்சியில உறைஞ்சிட்டாங்களா? ஒரு பெண் குயின் ஐஸ் மலை ஏறினதும் ஆத்தி இவனா நம்மள கடிச்சு தின்னுடுவானே. ஏறின அடுத்த செகண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இது எங்க பிடிச்சிட போகுதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி விடுற ஷார்ட்ஸ் ரீல்ஸை பார்த்து பயங்கரமா சிரிப்போம். அப்படி இவங்களும் நியூஸ் சேனல்ல பாத்துட்டு
Здравствуйте, в эфире Вести Красноярск. நியூஸ் லைவ் வந்து தெரியாம பக்கத்துல காட்டி சிரிச்சிட்டு இருந்தாங்க. இந்த கடையோட போண்டா மாஸ்டரை பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுவீங்க. ஏன் பழம். அது வேலை இல்லடா. அட ஏன்டா இது இந்த என்ன வெயில்ல ஸ்பைடர்மேனுக்கு சும்மாவே ஒரு சோதனை? இருந்தா இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு தலையில எண்ணெய் ஊத்தி ஹெட் மசாஜா? இந்தியன் ஹெட் மசாஜ் எப்படி இருக்கும்னா இந்த நாய் அந்த பறவையை பார்த்து குலைச்சுது. ஆனா நிஜத்துல மயிலுமே சுத்தி. அட பயத்துல காலின இந்த ஆட்டம் ஆடுது. ஏன் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். வண்டி ஓட்டுறது தான் பிரச்சனைன்னு பார்த்தா ஸ்டாண்ட் எடுக்கவா? எடுக்க வண்டி முடியல. ஸ்டாண்ட் எடுக்கிறதே பெரிய பிரச்சனை இருக்கும் போலயே. இருக்கிறதுல அப்புறம் போடும். அடி சும்மா இடியா விழுதே. அவர் ஆர்வம் கொஞ்சம் அதிகமானதுல விட்டுட்டான் அவன் இதை. இந்த ராப்பர் ஒரு ஃபங்க்ஷன்ல ஃபேனோட போட்டோ எடுத்துட்டு அந்த ஃபேனுக்கு எப்படி ஆப் வச்சாருன்னு பாருங்க. சில பொண்ணுங்க சொன்னா கேட்கறது கிடையாது. எல்லாம் எனக்கு தெரியும்னு செய்ய போய் பைக்ல 2 பேர் ஓரமா நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி ஸ்கூட்டில வந்த அங்கிள் திடீர்னு அவர் போட்டுட்டு இவனும் திட்டுறா ஆர்டர் பண்ண பாரு. காஃபி வச்சு என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க. இத பார்க்க நல்லா இருக்கே. போட்டோகிராஃபர் எங்க? இதோ வந்துட்டேன். கார்ல ஆபீஸ் போகும்போது ஒரு வாத்து கூட்டம் இவரை கிராஸ் பண்ணி இருந்திருக்கு. சரி கிராஸ் பண்ண அப்புறம் போகலான்னு பார்த்தா நீங்க பாரு எங்க இருந்து வந்துகிட்டு இருக்கு, எவ்வளவுதான் இருக்கு. அதுவும் வரிசையா தான் வருதுங்க. இது பண்றது என்ன அனுமார் மொத்தமா வாரு வரவேண்டியது போய்கிட்டே இருக்கு. ஒண்ணு பின்னாடி ஒண்ணுதான் வரும். மேனேஜர் கிட்ட என்னத்த சொல்லுவேன்? இவர் சாப்பிடும்போது சாப்பாடு கிட்ட ஈ வந்திருந்திருக்கு. இவர் அதை விரட்டுறேன்னு சூப்பர் வெளிய நினைக்கிறேன். சைக்கிள் ஓட்டி கத்துக்கிட்டாதான் பிரச்சனைன்னு வீட்டுக்குள்ள ஒட்டி இருந்திருக்காங்க. விளையாட்டு புள்ள பாலை எத்துறன்னு இது பாலே இல்லையா? என்ன இது? ஏன் எல்லாரும் ஓடுறாங்கன்னு பார்த்தா அதானே. இந்த பொண்ணுங்க பைக் ஓட்டும் போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உஷாரா இருக்கிறது நல்லது. ஏன் சொல்றேன்னா இவங்க ரோட்டோரமா பழம் வாங்கினது தப்பா போச்சு. வாங்குறதுக்காக ஒரு பழத்தை எடுத்ததும் கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. மொத்தமும் விழுந்துடுச்சு. சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. மழை பெய்யுது சொன்னா கேளு, போகாத வலிக்கிட போகுது. போச்சா? என்னடா இது? அட எப்படி? இவர் பின்னாடியே நாய் வந்த வேகத்துல மாடு கத்தி பார்த்திருப்பீங்க. ஆனா இப்படி கத்தி பார்த்திருக்கீங்களா? இது எங்கன்னு தெரியல. ஆனா தலைவன் கிராவிட்டிக்கு சவால் விட்டுருக்காங்க. கொஞ்ச நாளும் கழுத்து உடஞ்சு போயிடும். இந்த லேடி அங்க உள்ள யாரையோ தேடி வரும்போது இந்த பூனை எங்க அவன் ஏறி கீழே நின்னு பார்க்கல, pose மேலேயே கொடுத்துருக்கு பாருங்க. அட பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கேடா இதுக்கு. இத பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. தனியா போய் சிக்கிர கூடாதுடா கைப்புள்ள. பூனை எல்லாம் இருங்கடா, இங்கே இருங்கடா, பசங்களோட வர்றேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வெளியே கிளம்பும் போது
ஒரு காலேஜில் நடந்த டீச்சர்ஸ் டே ஃபங்க்ஷனில் சீலிங் ஃபேன் என்ன ட்ரோன் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு. மண்டையில் உள்ள போது தைரியமா உட்காந்து அங்க இருந்த குரங்குக்கு இவர் பணம் கொடுக்க நினைச்சாரு. ஆனா குரங்கு வாங்கல. சட்டுன்னு கடுப்பான குரங்கு உப்பு தானே போட்டுருவோம் அப்படின்னு எதுக்கு இவர் நின்றுக்கிட்டே பேசிட்டே இருக்காரு. சேர்ல வந்து உட்காரும் போது என்னத்தை தேடுறாரு. தானே உட்காந்தாரு. அவர் அந்த ஐயோ, சைடு கை ஆத்தோரமா புரிஞ்சு இந்த வச்சுக்கிட்டாரு. பொண்ணு வண்டியை நிறுத்த போய் ஒருத்தர் ஹெல்ப் பண்ண வருவாங்க வண்டியோட ஆரம்பிச்சு கவுந்துட்டாங்க. கொண்டு தள்ளி விட்டுருவாங்க. ஆனா இது சம்பவம் கண்டிப்பா இல்ல. போட்டுருவோம். இனிதான் இருக்கு நிஜமான சம்பவமே. பொண்ணுங்க விழுந்ததை பார்த்ததும் இவர் ஆர்வமா வந்து ஹெல்ப் பண்ண போய் கொஞ்ச நாளா வந்திருப்பான். அச்சச்சோ. இந்த இந்த வீடியோ வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் மாத்தி பண்ணுங்க, அவன் அப்படியே பாட்டுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை சரியா கிளிக் பண்ணா பண்ணி காசு சேனலை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின அவன் கருத்துக்களை மாத்தி கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பை. பாய். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன ஃபுல்லா அந்த எனக்கு தெரிஞ்சு 2025 போட்ட எல்லா வீடியோவும் மிக்ஸ் பண்ணி ஆமா, மிக்ஸ் பண்ணி எல்லா போட்டுருக்காங்க. வீடியோவும் ஒன்னொன்னா எடுத்து 2026க்கு நமக்கு புதுசா பார்த்த வீடியோ தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.